கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தாலே என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சேடின். அப்படி என்றால் என்ன? எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ஏன் குறையா இருக்காது? என் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அவர் எனக்கு ஆகாரம் கொடுப்பார், அவர் எனக்கு பாதுகாப்பார், அவர் எனக்கு வழிகாட்டுவார், அவர் என்னை துஷ்ட மிருக கையிலிருந்து விடுவித்துக் கொள்வார், எனக்கு தேவனை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதை விட எனக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. எனக்கு எந்த சமயத்திலே எங்கு போக வேண்டும், நான் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு முன்னாக சென்று வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கர்த்தர் தான் எனக்கு மேய்ப்பர். அநேக விசுவாசிகளுக்கு இது புரிவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பல சமயங்களில் பயந்து வாழ்கிறோம். நம்மை அநேகர் பயமுறுத்துகிறார்கள். உங்களுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் உங்க வீட்டிற்குள்ளாய் பிசாசு வர முடியாது, உங்க வீட்டிற்குள்ளாய் மற்ற காரியங்கள் வர முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உங்களை பாதுகாத்து சதாகாலமும் நானே வழியும் சத்தியம் என்று சொன்ன தேவன் அவர் அழகாய் வழி நடத்துவார் உங்களை. ஆனால் உங்களுக்கு யார் மேய்ப்பராய் இருக்கிறார்கள்? உங்களை அநேகர் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சிந்தனைக்குள்ளாய் தவறான காரியங்களை விதித்து உங்களை அநேகர் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத சிந்தனைகளை உங்களுக்குள்ளாய் விதைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் அவர் குறைவாகவே விட மாட்டார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஒன்றும் குறைவாய் இருக்காது. உங்களை மேய்க்கிறவர்கள் யார் என்று பாருங்கள். மனிதர்களோ அல்லது குறைவான எண்ணம் படைத்தவர்களோ, பயந்த எண்ணம் படைத்தவர்களோ, அல்லது நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுகிற அநேகர் உங்களை மேய்த்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றத்தார்கள் அநேகர் தவறான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லுவதனாலே நீங்கள் பயந்து வாழ்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஒரு குறை இருக்காது. கர்த்தரை மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சத்தம் கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டாயிருக்கும். வாழ் முழுவதும் நன்மையும் கிருபையும் மட்டுமே தொடரும். God bless you.